வணக்கம். என்னை பெற்றவங்களும் எனக்கு ஆரம்ப கால பள்ளிகளில் பாடம் சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்களும் ஏன் எங்களை இந்த மாதிரி வளர்த்தீங்க? வீட்டில் எப்பவும் நீதி, நேர்மை, நியாயம், ஒழுக்கம் அப்படின்னு சொல்லி 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 வளர்த்தீங்க. சோறு போட்டிங்களோ இல்லையோ, இந்த சொற்களை தினமும் போட்டு 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 மனசுக்குள்ளே பதிய வச்சிங்க. பள்ளிகளிலேயும் ஆசிரியர்கள் காந்தி, நேரு, பாரதியார், வ.உ. சிதம்பரனார், திருப்பூர் குமரன், இந்த மாதிரி தேசப்பற்றுள்ள மனிதர்களை பற்றியும் அவர்களுடைய ஒழுக்கமான நேர்மையான வாழ்க்கையை பற்றியும் சொல்லி 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 ஆள் மனசில் பதிய வச்சிட்டிங்க. நாங்கள் வளர்ந்ததுக்கப்புறமும் ஒழுக்க சீலர்கள் சிலவர்களுடைய வாழ்க்கையை நேரில் பார்த்து அதையும் மனசில் பதிய வச்சுக்கிட்டோம். அதனால் இப்போது எங்களை சுற்றி ஏதாவது ஒரு ஒவ்வாத நிகழ்வுகள் நடந்துச்சு அப்படின்னா மனசு ஏற்றுக்க மாட்டேங்குது, பொங்கிடுறோம், எதிர்வினை ஆற்றணும் அப்படின்னு சொல்லி துடிக்குது. அந்த மாதிரி ஏதாவது செய்ய போனோம் அப்படின்னா அது அரசுக்கு எதிரான விஷயம் அப்படின்னு சொல்லி குண்டாசுன்றாங்க, அண்டாசுங்கிறாங்க, ஒன்றும் புரிய மாட்டேங்குது. எதையாவது போட்டு நம்மளை அடக்கிடுவாங்களோ ஒடுக்கிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு தயக்கம். எதை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு புரியாத ஒரு புதிரான வாழ்க்கையை நம்ம நடத்திக்கிட்டு இருக்கிறோமோ அப்படின்னு சந்தேகம். எங்கே பார்த்தாலும் வன்மம், வன்முறைகள், சூழ்ச்சிகள், தாங்க முடியல. என்ன இதை வச்சு சாதிக்க போகிறோம் எனக்கு தெரியல. அன்றாடம் 3 வேளை இல்லைங்காமல் சாப்பிட்றதுக்கு தேவையான உணவு, உடம்பை மறைக்கிறதுக்கு நல்ல ஒரு துணி, வெயிலோ மழையோ நம்ம மேலே பெருசாக தாக்கம் ஏற்படாத அளவுக்கு தங்குறதுக்கான ஒரு இடம், இவ்வளோதாங்க. இதுக்கு மேலே ஆடம்பரமாக வாழணும்னு ஓடி 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 உழைச்சி பணம் 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 பணம்னு சொல்லிட்டு அலைஞ்சி அதனால் என்ன நம்ம வாரி கட்டிக்க போகிறோம்? ஒன்றுமே இல்லை. எதை எந்த வயசில் அனுபவிக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரியான வாழ்க்கையை அமைச்சிக்காமல் ஏதோ ஒரு குழப்பமான திசையில் போகிறதுனால இறுதி நாட்களில் உடம்பை கெடுத்துக்கிட்டு அதுக்கு தேவையில்லாமல் செலவு பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். அதனால் திருப்பவும் எங்களை வளர்த்தவங்களையும் எங்களை வார்த்தவங்களும் ஏன் எங்களை இந்த மாதிரி நேர்மை, நீதி, நியாயம்னு சொல்லி சொல்லி வளர்த்தீங்க? இப்போது சுற்றி நடக்கிற அநியாயங்களை பொறுத்துக்க முடியாமல் பொங்கி பொங்கி எழுந்து அன்றாடம் ஒரு மாதிரியான நரக வேதனையான வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு இருக்கிறோமோ அப்படின்னு சொல்லி சங்கடமாக இருக்குது. ஆனால் அந்த மாதிரியான ஒழுக்கங்களை சொல்லி கொடுக்க இப்போ யாருமே இல்லை. அதனால் இப்போ இருக்கிற சந்ததிகள் நிலைகெட்டு தடுமாறி வேறு ஏதோ திசையில் போய்கிட்டு இருக்கிறாங்களா அப்படின்னு நினைக்கும்போது அந்த வேதனையை விட இந்த வேதனை தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. பட்டை தீட்டி வைரங்களாக்கும் துரோணாச்சாரியர்களாகிய ஆசிரியர்கள் வருங்கால சந்ததிகளுக்கு வாழ்க்கை நெறிமுறைகளையும் ஒழுக்கங்களையும் தவறாமல் சொல்லிக் கொடுங்க. அவங்க ஒரு ஆகச்சிறந்த வாழ்க்கையை வாழட்டும். நன்றி.